நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விசு வாசு வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம பார்க்கக்கூடிய பலன் தமிழ் புத்தாண்டு பலனுங்க. எல்லாருமே ஆங்கில புத்தாண்டுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அதே மாதிரி தமிழ் புத்தாண்டுக்கும் கண்டிப்பா தமிழ்நாடு படம் தான் கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு விசேஷமான ஒரு புத்தாண்டு. ஏன்னா இந்த வருஷத்துல எதிர்பாராத ஒரு மாற்றம்லாம் இருக்குதுங்க. ஏன்னா எல்லா வருஷமும் பார்த்துருப்பீங்க, ஒரு கிரகம் தான் பயிற்சி ஆகும். இந்த வருஷத்துல எல்லா கிரகமும் பயிற்சி ஆகுது. ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆகிட்டாரு, குரு பகவான் பயிற்சி ஆகுது, ராகு இது பயிற்சி ஆகுது. இந்த 3 கிரக பயிற்சி இந்த வருஷத்துல பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும் தெரியுங்களா? அப்ப எல்லாருமே உங்க ஜாதகத்தை எடுத்து பாத்துக்குங்க, இந்த வருஷத்துல எதுவும் திசாபத்தி உங்க ஜாதகத்துல மாறுதான். ஏன்னா இந்த வருஷத்துடைய ராஜா சூரியன் வர்றாரு. அப்ப நிறைய ஒரு மாற்றங்கள், நேர்மையான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இது 12 ராசிக்கு நான் பலன் கொடுக்க போறேன். என்ன ஒரு வித்தியாசமான ஒரு பலன் எடுக்க போறோம் இந்த வருஷத்துல பாருங்க. இந்த வருஷத்தினுடைய லக்னம் வந்து பாருங்க, பொதுவா பிறக்கிறதே கும்ப லக்னம், ராசி சுவாதி நட்சத்திரம் இந்த வருஷம் பிறக்குது. எல்லாமே ராகுபவனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது, பிரம்மாண்டம் அதிகமா இருக்கு இந்த வருஷத்துல. அவ்வளவுதான். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. இந்த வருஷத்துல எந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் இந்த வருஷம் இருக்கும் பிளே தமிழ்ல பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, இதுலயே பாருங்க, மிதுன ராசி பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் மிதுனத்துக்கிட்ட நம்ம எடுக்கலாம். ஒரு விஷயத்த பலவாட்டி யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசி தான். பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் மிதுன ராசிக்கிட்ட இருக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், எந்த காரியத்தை எப்படி பேசினா எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா டேலண்டா நல்லா யோசிக்கக்கூடிய குணம் மிதுனத்துக்கிட்ட உண்டு. இவங்க படிச்சிருக்கவே மாட்டாங்க, ஆனா பயங்கரமான புத்திசாலி உங்கள்கிட்ட இருக்கு. உங்க அறிவை நீங்க வெளியில கொண்டாந்தீங்கன்னா நீங்க பெரிய ஆளுங்க. உங்களுடைய அறிவை வெளியில கொண்டாந்துட்டீங்கன்னா நீங்க பெரிய லெவல்ல நீங்க சாதிக்கலாம். நிறைய பேர் ஏன்னா மிதுன ராசிக்காரங்க எதுலையுமே பாருங்க ஒரு டேலண்டான குணம் பயங்கரமா இருக்கும். எதுலையுமே சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த மிதுன ராசி தான். அறிவாற்றல் பயங்கரமா இருக்கும். எதுலையுமே பாருங்க தன்மானம் தன்னம்பிக்கையான குணம் எல்லாமே மிதுனத்துக்கிட்ட அதிகமா உண்டு. புத்திசாலியான குணம் நிறைய இருக்கும் மிதுனத்துக்கிட்ட. அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார்? இப்போ இந்த வருஷம் எப்படிப்பட்ட ஒரு பலன் இருக்கு? பொதுவா இந்த வருட பலன் எடுக்கணும்னா மெயினா இந்த சனி பகவான், குரு பகவான், ராகு கேது இந்த 4 கிரகத்தை மையமாக வச்சு தான் எடுக்க முடியும். ஏன்னா இந்த கிரகங்கள் தான் ஒரு ராசியில அதிக நாட்கள் சஞ்சாரம் செய்யும். இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம், அதிக நாட்கள் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய கிரகமா இருக்கும். இதை வச்சுதான் மையமாக வச்சு தான் நம்ம எடுக்க முடியும். அப்ப இந்த வருஷம் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும்? இதற்கான பலன் தான். கிரகம் இப்ப பாருங்களேன், ராசிலேயே குரு இருக்காருங்க. உங்க ராசிக்கே குரு வர்றாரு. இறைவனே உங்களை தேடி வர்றாரு. அவ்வளவுதான். எப்படி? இறைவனே மிதுன ராசியை தேடி வர்றாரு. உன்னுடைய துன்பத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றார் குரு. ராசில குரு, 3ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல சனி. சனி பகவான் சொல்லணும், சனின்னு சொல்லக்கூடாது, சனி பகவான். அப்ப கிரகம் இப்ப பாருங்க பர்ஃபெக்டா இருக்கா? எதுவுமே மாறல இந்த வருஷத்துல. அப்படியே கிரகம் அப்படியே நச்சு நச்சுன்னு இருக்கு. நச்சுன்னு மிதுன ராசி இருக்குது. உங்க ஜாதகத்துல அதுக்கு என்ன நச்சுன்னு ஒரு திசாபுத்தி நடக்கிறத மட்டும் பாருங்க. இதனை இங்க விட்டுறக்கூடாது, இதுலயே இங்க எடுக்கக்கூடாது ஃபுல் பலனை. உங்க ஜாதகத்துல வருஷத்துல எடுத்து பாருங்க, எதுவும் திசாபுத்தி இந்த வருஷத்துல இது மாறுதான். ஏன்னா அற்புதமா இருக்கு இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு. தடையே கிடையாது, எல்லாமே அடிச்சு நொறுக்கக்கூடிய நேரம் வருதுங்க. என்ன எல்லாமே அடிச்சு நொறுக்க போறாரு மிதுன ராசிக்காரர். எது வந்தாலும், எந்த ஒரு துன்பம் வந்தாலும் இறைவன் நான் இருக்கிறேன்னு சொல்றாரு உங்களுக்கு. அதான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப அந்த இடத்துல கோடி நன்மையில அடையக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா விரைய குரு ஆட்டி படைச்சிச்சுங்க. யாருக்கெல்லாம் கேட்டு பாருங்க, செலவு எவ்வளவு செலவு பண்ணி கேட்டு பாருங்க, தொழில எவ்வளவு காசு போட்டு இழந்தீங்க கேட்டு பாருங்க. முதல் கேள்வி மிதுனராசி நான் கேட்பேன், தொழில எவ்வளவு காசு போட்டு இழந்தீங்க? நண்பர்கள் கூட்டாளிகிட்ட நம்பி எத்தனை பேர் ஏமாந்தீங்க?
இதெல்லாம் யார் ஜாதக தசாபதி சரியில்லையா கேட்பேன் நான் கண்டிப்பா. நண்பர்கள் கூட்டாளிகிட்ட எவ்வளவு விஷயத்தை ஏமாந்தீங்க. உங்களுடைய கணவருக்கு மருத்துவ செலவா இல்ல மனைவிக்கு மருத்துவ செலவா கேளுங்க. ஆமாம்பாங்க. வேலை உத்தியோகத்துல எவ்வளவு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, இன்னும் வேலை கிடைச்சா கிடைக்கல எல்லாம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? 3 மாசம் 4 மாசம் வீட்டுல இருக்கீங்களா? கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடம் செவ்வாய் நீசம். 11 காசு பணம் போய் மாட்டிக்கிச்சு, ஒரு இடத்துல முடங்கி போச்சு. வேலை உத்தியோகம் சரியா இல்லை, கடனை பாக்குறீங்க, பகையை பாக்குறீங்க, எதிரியை பாக்குறீங்க, வம்பா பாக்குறீங்க, வழக்க பாக்குறீங்க. இது மாதிரி நிறைய ஒரு குழப்பத்துக்கு ரொம்ப போயிட்டீங்க. நல்ல சிந்தனை உங்கள்கிட்ட இல்லை, ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியல. மாமனார் மாமியார் உறவுல பிரச்சனை, தாய்மாமா உறவுல பிரச்சனை, அண்ணன் தம்பி உறவுல பிரச்சனை எல்லாமே இருந்துச்சா இல்லையா? கேட்டா சொல்லுவாங்களே ஆமாம்பாங்க. மிதுனராசி எதுவுமே மறுப்பு பேச முடியாது. அவ்வளோ ஒரு விஷயத்தை சந்திச்சாங்க. இது எல்லாத்துக்கும் நான் சொல்லலை. ஜாதக தசாபதி சரியில்லாம இதை பார்த்துதான் இதை மாற்றவே முடியாது. இது வேற வழியே கிடையாது. ஜாதக தசாபதி யாருக்கு சரியில்லையோ அந்த கர்மாவை அவங்க தாண்டி தான் வரணும். அப்ப இந்த வருஷமாச்சும் நல்லா இருக்கும். இந்த வருஷம் கிரகத்துடைய சப்போர்ட் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா துணிஞ்சு அடிங்க, எல்லாமே வெற்றி உங்க பக்கம். ஒரே காரணம் தான், எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறதே குரு தான். உங்களை காப்பாற்றோம்னா இறைவன் குரு மட்டும்தான் அவன் முடியும். இப்ப அந்த குரு உங்க ராசி மேல வந்து உட்கார்றாரு, நீங்க குருவா மாறணும். அப்ப 4 பேர் மதிக்கிறாப்புல ஒரு இடத்துக்கு உயர்ந்த இடத்துக்கு போகணும். இதான் இங்க நடக்கும், வேற எதுவுமே நடக்காது. கோபத்தை குறைப்பாரு, நல்ல டேலண்டான குணத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு சிந்தனையை கொடுப்பாரு. இதுதான் இங்க நடக்க போகுது மிதுனத்துக்கு. வேற எதுவுமே இங்க மேஜிக்னா கிடையாது. உங்க மேல குரு இறங்குறாரு. அப்ப நிறைய விஷயம் உங்க உடம்புல நடக்க போகுதுன்னு அர்த்தம். நிறைய பேர் பாருங்க, வீடு கட்டணுமா இடத்துல பிரச்சனை வந்துச்சா, இடத்த மாத்தணுமா மாத்தக்கூடாதா? கண்டிப்பா மாத்துவீங்க. இடமோ வீடோ ஏதாச்சும் விஷயம் மாத்துவீங்க. கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை சரியாகும். இதான் முதல் பலனே. இப்ப தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க, இப்ப தொழில பணத்தை போடுங்க. பல மாற்றம் தொழில வரும். யாருக்கெல்லாம் மாற்றம் தொழில் நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க, இப்ப தொழிலே வேற சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்பு வரும் பாருங்க. இப்ப தொழில எதிர்பாராத அளவுக்கு பயங்கர வளர்ச்சிக்கு போவாங்க மிதுன ராசிக்காரன். ஜாதகத்துல மட்டும் 10ஆம் இடம் 2ஆம் இடம் 10ஆம் இடம் தசாபதி நல்லா இருந்தப்ப தொழில சாதிக்கக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசியா தான் இருக்கும். மாற்றவே முடியாதுங்க. எந்த தொழிலா இருக்கணும், நீங்க பெரியாளா வருவீங்க. இப்ப இனிமே திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணம் நடக்க போகுது. காதல் திருமணமா 2வது திருமணம் ரெண்டுமே ஓகே. ஃபர்ஸ்ட் 1 5 7 + 9 பாக்குறாரு, அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு. காதல் திருமணமா 2வது திருமணமா குழந்தை பாக்கியமா எல்லாமே பர்ஃபெக்டா அமையும். பக்கவா இருக்கு கிரக அமைப்பு. பூர்வீகத்துல கோர்ட்டு கேஸ்லாம் வருமானம் சரியாகும். யாருக்கெல்லாம் வருமான பொருளாதாரம் பயங்கர அளவுக்கு ஒரு இன்க்ரீஸ் ஆகும். பார்த்துங்க, எதிர்பார அளவுக்கு வருமானத்துல பயங்கரமா ஜெயிப்பீங்க. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வேலை உத்தியத்துல சேஞ்ச் எல்லாமே சூப்பரா இருக்கும். வேலை உத்தியத்துல சேஞ்ச் பண்ணுவீங்க. நல்ல ஒரு வேலை உத்தியத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும். வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும். யாரெல்லாம் வேலை உத்தியத்துல பிரச்சனை இருந்துச்சோ நிறைய பேருக்கு இந்த குரு வந்த உடனே வேலை கிடைக்கும். எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய வேலை கிடைக்கும், பதவியோட கிடைக்கும். பார்த்துங்க, படிக்கக்கூடிய மாணவெல்லாம் கவலையே விட்டுறணும், கவலையே படக்கூடாது. உங்க குழந்தைய பத்தி கவலைப்படாதீங்க. யாரும் மிதுன ராசிக்கு உங்க வீட்டுல குழந்தைன்னா கவலையே படாதீங்க. இனிமே அவங்களா படிப்பு கல்வியில பயங்கரமா போயிருவாங்க, பயங்கர அளவுக்கு போவாங்க கல்வியில. அரசாங்க எக்ஸாம் என்ன எழுத சொல்லுங்க, நிறைய பேருக்கு எழுத சொல்லுங்க. பயங்கரமா இருக்கு, பக்காவா இருக்கு. ஏன்னா எந்த கிரகமும் பாதிப்புல இல்லை. மிதுன ராசிக்கு நல்ல ஒரு அற்புதமா இருக்கு. கண்டிப்பா எழுத சொல்லுங்க, நல்ல ரிசல்ட் இருக்குது. கடன் பிரச்சனை எங்கேயும் லோன் கேட்க சொல்லுங்க, லோன் உடனே சாங்ஷன் ஆகும். தொழிலுக்கோ உத்தியோகம் எங்க போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். ஒரு மன தைரியத்தோட எல்லா விஷயத்தையும் இறங்குங்க, நல்லா இருக்கும். வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கறவங்களாம் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் போகலாம் கண்டிப்பா போவீங்க. தாய் தந்தையுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இதான் நான் இங்க ஃபர்ஸ்ட் பலன். அதே மாதிரி பாருங்க, தொழில சாதிக்கக்கூடிய நேரம் வரும். தொழில எதிர்பார்த்த அளவுக்கு சாதிக்கக்கூடிய நேரம் வரும். கமிஷன் வியாபாரம் எல்லாமே நல்லா இருக்கும். மெயினா பாருங்க, ஐடிஐ ஃபீல்டு யாரெல்லாம் இருக்கீங்க சூப்பரா இருக்கும். அக்கௌண்ட்ஸ் கணக்குல எத்தனை பேர் பேங்க்ல வேலை பார்க்குறீங்க உங்களுக்கும் நல்லா இருக்கும். நகைக்கடை யாரெல்லாம் வச்சிருக்கீங்க நல்லா இருக்கும். வட்டி தொழில் யாரெல்லாம் பண்றீங்க சூப்பரா இருக்கும். மளிகை கடை யாரெல்லாம் வச்சிருக்கீங்க சூப்பரா இருக்கும். எல்லா கமிஷன் வியாபாரம் நான் சொல்றேன் சூப்பரா கொண்டு போவார் இந்த வருஷத்துக்கு. இந்த வருஷம் எல்லாமே நல்லா இருக்கும். மெயினா லாட்ரி யோகம் நிறைய ஜாதகம் பார்த்து கேட்குறாங்கல்ல, கண்டிப்பா லாட்ரி யோகம் 100% அடிக்கும். ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து இப்போ போடுங்க. வெளிநாட்டு வெளியூர்ல உள்ளவங்க அதுக்காண்டி அதிலே பணத்தை வரையம் பண்ணிடுறாங்க. ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு. படிப்பு கல்வியில பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். கல்வியில சாதிக்கக்கூடிய ராசி தான் மிதுன ராசியா இருக்கும். கல்வித்துறையில படிப்பு துறையில பயங்கரமா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி ஜெயிக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். கல்வியில சாதிப்பாங்க, நல்ல ஒரு மாற்றம் வருது. அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க. அரசாங்க உண்டு. அரசியல்வாதிக்கும் இந்த வருஷம் சூப்பரா இருக்கும்.
மிதுன ராசி பயங்கரமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ராசியா கண்டிப்பா அமையும். நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திர பலன்களை போவோம். முதல் நட்சத்திரம் மிருகஸ்ரீடம், பயங்கரமான தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், விடாமுயற்சியான குணம், வெற்றி அடைய குணம் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இனிமே எது வந்தாலும் தைரியமா போராடுங்க, எல்லாமே வெற்றி உங்க பக்கம். வீடு, இடமோ, பூமியை, வண்டியை, வாகனமோ, வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும், பர்ஃபெக்டா இருக்கும். மெயினா கடன் வாங்கி பிசினஸ் பண்றீங்களா பண்ணுங்க, இனிமே தடை இருக்காது. ஏன்னா உங்களுக்கு 4 மாசம் உங்களை படித்து பயங்கர கடன் பார்க்க, வேலையில சரியில்லை, அமைய ஒரு மந்தமான தன்மை, உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனை எல்லாமே நீங்க பாத்தீங்க. மிருகசீரன் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஆமான்னு. இனிமே பாருங்க, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, படிப்புகளில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு. அதாவது நான் மிருகசீரத்துல பிறந்தவங்க நல்ல டைம் இருக்கு. அடுத்து திருவாதிரை பிறந்தவங்க பிரம்மாண்டமா சிந்திப்பாங்க, பயங்கரமா. உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாகும் பாருங்க. தொழில் உத்தியத்துல பயங்கரமா இருக்கும். வேலை உத்தியோக மாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரும், உத்தியோக மாற்றம் வரும், படிப்பு கல்வியில் நல்ல ஒரு அனுகூலம் வரும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. நீங்க போகக்கூடிய பாதையிலுமே பயங்கரமான ஒரு வெற்றி பாதையா வரும், நல்லா பாத்துக்கோங்க. இந்த திருவாதிரை சில பிறந்தவங்க நல்ல ஒரு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருது. ஏன்னா ஒரு சுப செலவு, சுபகாரியம் பண்ண போறீங்க. வீடோ, இடமோ, பூமியோ, தொழிலோ முதலீடு பண்றது எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரு உயர்ந்த இடத்துக்கு, உயர்ந்த பதவிக்கு போக போறீங்க. எல்லா விஷயத்தையும் நீங்க டாப்பா வருவீங்க. அதாவது திருவாதிரை பிறந்தவங்க இந்த வருஷம் மட்டும் எழுதியே கொடுக்கலாம். திருவாதிரைக்கு நல்ல ஒரு டைம் இருக்கு, கரெக்டா யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா புனர்பூசணத்துல பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்சு போற குணமும், தன்மையான குணமும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். இனிமேல் தைரியமா போராடுங்க, எல்லாமே வெற்றியா வரும். புனர்பூசணத்துல பிறந்தவங்க ஏன்னா ரொம்ப செலவு பார்த்துருக்கீங்க, மருத்துவ செலவு பார்த்துருக்கீங்க, மந்தமான தன்மை பார்த்துருக்கீங்க, ரொம்ப பிரச்சனையை சந்திச்சிட்டீங்க. வாழ்க்கை என்னடா அந்த ஒரு வருஷம் பிரச்சனையே பாத்தீங்களா, இனிமே பார்க்க மாட்டீங்க. ஒரு நிம்மதியான வாழ்க்கை, கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், வேலை உத்தியத்துல சேஞ்ச் கிடைக்கும், தொழில சேஞ்ச் கிடைக்கும். எந்த காரியம் எடுத்தாலுமே உங்க பக்கம் வெற்றியா வரும் பாத்துக்கோங்க. இந்த புனர்பூசணத்துல பிறந்தவங்க ஆசிரியர் வேலை, நகையடை வச்சிருக்கோம், ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கும், வட்டி தொழில் எல்லாமே சூப்பரா இருக்கும். வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் மிதுன ராசியை பொறுத்தவரை ஒரு விபரீத ராஜயோக புத்தாண்டாகவே அமைகிறது.